நீங்கள் வந்ததை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்க தினேஷ். இது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், என்னோடய கெரியரை டெவலப் பண்ணும். அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் வர மாதிரி தான் வந்தோம்னா 4 காசு சம்பாதிக்கலாம். ஏதோ டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் எடுத்துகிட்டு போகலாம். 3 வருஷத்தில் சம்பாதிக்கிறத ஒரு வருஷத்தில் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துட்டிங்களா? நீங்கள் நினச்சதை நடத்திட்டீங்களா? பாஸ் இப்போ தான் வந்திருக்கிறோம். வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? வந்து என்ன 6 மாதம் ஆகுது. புதுசாக இப்போ 2025 ஜூலை வந்துருச்சு. இப்போ சப்போஸ் புதுசாக ஒரு பையன் வந்து ஊர்லேருந்து பார்க்க துபாய்க்கு வரணும்னு நினச்சா என்னென்ன காரணத்தினால வந்து வரலாம்? கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். ஆனால் ஒரு மிடில் கிளாஸோ ஒரு லோ கிளாஸோ இருந்தானோ அவனுக்கு வந்து ஏதோ பேரண்ட்ஸ் வந்து அவனை படிக்க வச்சதுனால கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும். அக்காவோ தங்கச்சியோ இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காது. ஸோ அது வீடு கட்டுறதுக்கான செலவுகள் இது அப்படியே அந்த பையன் மேலே வந்துருச்சு அப்படின்னா, சரி எவ்வளோ நாளைக்கு இங்கேயே கஷ்டப்படுறது, நம்ம போனோம்னா ஒரு சீக்கிரமாக ஒரு லோன் அடைச்சிடலாம். கல்யாணம் ஆகிட்டு வரணுமா இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி? அப்படியெல்லாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீட் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. உங்கள் பர்சனலோட அவங்க நீடு எப்படியோ அதை பொறுத்து தான். இப்போ நீங்கள் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் மூலிமா வருவீங்களா? அப்ளை பண்ணி அந்த மாதிரி நௌக்கரி? ஆமாம். இப்போ ஏன்னா நம்ம வந்து வெளியில் நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம், இந்த மாதிரி ஏஜென்சியில் வந்து பணம் கட்டிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்றது. ஸோ கரெக்டான வேலை கிடைக்காது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்ரோச் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நோட்டிஃபைடு கம்பெனி வழியாக அப்ரோச் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து வீசா அதெல்லாம் எப்படி ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கம்பெனிஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வர்றது தான். ஓ, பார்க்குறப்ப துபாய் வந்து அப்போ வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். இப்போ செட் ஆகிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை, நம்ம தெரிஞ்சு தான் வர்றோம், இப்படி தான் இருக்குண்டோம். ஸோ அதனால் வந்து இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை பாஸ், அட்ஜஸ்ட் ஆகிக்குவோம். சாப்பாடுலாம் எப்படி நம்ம ஊர் மாதிரி செட் ஆகிடுச்சா உங்களுக்கு இந்த ஊரில்? சாப்பாடு தான் பாஸ், எல்லாமே நம்ம ஊர் தான். நல்லா எல்லாமே இங்கே நம்ம மக்கள் தான் இருக்காங்க சுற்றி. அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற ஃபீல் எதுவும் வராது. கல்ச்சர் வந்து மிக்சடு கல்ச்சராக இருக்கிறனால, இந்தியன்ஸ்லாம் நிறையா இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. சொல்கிறத வச்சு பார்த்தா புதுசாக இப்போ வரவங்களுக்கு வந்து துபாய் வந்து ஒரு சொர்க்கபுரின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி தான் சொல்லலாம். கரெக்டுங்களா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களோட தேவைகள் என்னென்னு அறிஞ்சு தான் வர்றாங்க. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இருக்கிற இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்குவாங்க. இது மூலிமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊருக்கு வரீங்க அப்படின்னா என்ன தான் சொன்னாலும், இப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் நம்ம கேட்குறப்ப, இப்போ நானும் அந்த ஊரில் தான் இருக்கேன், உடனே வந்து நீ மட்டும் இல்லையாடா அப்படின்னு சொல்லுவேன். நானே வந்து சொன்னால் வந்து அது நல்லா இருக்காது. அதனால தான் புதுசாக வந்தவங்கள்ட்ட கேட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.